பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். உணவும் தொழிலும் தொடர் நிகழ்ச்சி. என்ன மருதானிக்கா, நேத்துக்கு வந்து பார்த்தேன், வீடு பூட்டி இருந்துச்சு, எங்க போயிருந்தீங்க? நேத்துக்கு ஊர்ல ஒரு கல்யாணம் முத்தழகு, அதான் அங்கன போயிட்டு அப்படியே எங்க அப்பா அம்மா தம்பி இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வந்தேன். ஓ அப்படியா? ஆமா, உங்க தம்பி படிப்பு முடிச்சிட்டாராக்கா? ராசு படிப்பை முடிச்சு 1 வருஷம் ஆகுது முத்தழகு. ஓ, அப்போ வேலைக்கு போறாருன்னு சொல்லுங்க. யாரு அவனா? நீ வேற முத்தழகு, அவன் உன் தம்பி அளவுக்கு விவரமெல்லாம் இல்லை. படிப்பை முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கான். என்னக்கா சொல்றீங்க? ஏன் வேலை எதுவும் கிடைக்கலையா? எங்க முத்தழகு, அவனும் தினம் தினம் வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கான். ஆனா எங்க வேலை கிடைச்ச பாடு இல்லையே. அப்படின்னா அவருக்கு சொந்தமா தொழில் தொடங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர வேண்டியது தானே? என் தம்பி ராசுவும் அப்படிதான் கேட்குறான். வீட்டில் 4-5 கறவை மாடு இருக்கு, பால் கறவையும் நல்லா இருக்கு. அதனால பால் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்யலான்னு சொல்கிறான். ஆனால் பாரு புள்ள, எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் யோசிக்கிறாங்க. ஏங்கா, நல்ல விஷயம் தானே, எதுக்காக யோசிக்கிறாங்க? தொழில் தொடங்குறது நல்ல விஷயந்தான் முத்தழகு, ஆனால் இந்த தொழிலில் லாபம் நஷ்டம்லாம் இருக்குல்ல, அதை பற்றி தான் யோசிக்கிறாங்க. இவனுக்கு இது சரிப்பட்டு வருமா, தொழிலில் நஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு இது பற்றி யோசிக்கிறாங்க புள்ள. அக்கா, இன்னைய காலகட்டத்தில் உணவுப் பொருளை பதப்படுத்தி விற்பனை செய்கிறது நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் தான். எந்த தொழிலாக இருந்தாலும் பொருளாதார கணக்கீடு பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிருந்தா அந்த தொழிலை நாம் சிறப்பாக செய்ய முடியும். என்ன முத்தழகு சொல்கிற? அக்கா, கொஞ்சம் இந்த விவரங்களை கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். என்ன விவரம் முத்தழகு? உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கீடு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க. நம்ம முக்கியமாக நம்ம அன்றாட காலங்களில் ஒரு தொழிலை மேற்கொள்வதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா லாபம் ஈட்டுவது தான். ஸோ எந்த தொழிலை பண்ணாலும் நமக்கு அதுலேருந்து லாபம் வருதா இல்லையா, அதுதான். அந்த தொழில் பண்ணுறதே வந்து நம்ம வருமானம் ஈட்டுறதுக்கும் அந்த வருமானம் அதிக அளவில் ஈட்டுறதும், அதாவது லாபகரமாக தொழிலை மேற்கொள்கிறதும் தான் நம்மளோட முக்கியமான கருத்தாக இருக்குது. ஸோ அதுக்காக முதல்ல ஆல்ரெடி ஒரு உணவு பதப்படுத்தும் தொழில் செஞ்சு வர்றேன், ஸோ அதில் எனக்கு எவ்வளோ லாபம் வந்தது, எவ்வளோ வருமானம் ஈட்டுனேன் அப்படின்றத பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு எவ்வளோ வந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நம்ம வந்து லாப நஷ்டத்தை எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஸோ ஒரு தொழிலேருந்து லாபம் வருதா நஷ்டம் வருதான்றதை பார்க்குறது முக்கியமாக நம்ம இந்த தொழிலேருந்து கிடைக்கக்கூடிய வரவுலேருந்து செலவை கழிக்கணும். ஸோ அப்படி கிடைக்கும்போது அந்த வரவு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு பாசிட்டிவாக வரும், அதாவது லாபகரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே இது அந்த தொழிலில் செலவு அதிகமாக இருந்து வரவு கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அதை வந்து நம்ம நஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அடுத்த கட்டமாக வரவுன்னா என்ன செலவுன்னா என்ன அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம ஒரு தொழில் செய்கிறதுக்கு சில உபபொருட்கள் வாங்குவோம், சில பொருட்கள் வாங்கி அந்த தொழிலை மேற்கொள்வோம். பொருட்கள் இல்லாமல் சில சேவைகளையும் பயன்படுத்துவோம். சேவைகள் சர்வீசஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறது, ஒரு அட்வர்டைஸிங் யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம சேவை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பொருட்களுக்காகவோ இல்லை சேவைகளுக்காகவோ நம்ம அளிக்கக்கூடிய தொகையை வந்து நம்ம செலவு அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக பார்த்தோம்னா நம்ம பால் பதப்படுத்தும் தொழிலில் பால்ன்றது ஒரு முக்கியமான உபப்பொருள். ஸோ அந்த பால் வாங்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு, அது சம்மந்தமான பிற உபப்பொருட்களான சர்க்கரை, கலரிங் ஏஜென்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த தொழிலில் நாம் வாங்கக்கூடிய செலவு செய்யக்கூடிய தொகையாகும். ஸோ அதை தவிர
வேலையாள் பணியாள் வந்து அந்த தொழில் செய்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கூலி கொடுக்கணும். இன்னொன்று, ஒரு தொழில் செய்கிற இடத்துலேருந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம் இல்லையா, இன்னொரு இடத்துக்கு அந்த விளைபொருட்களை நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். ஸோ அதுக்கு ஆகக்கூடிய போக்குவரத்து செலவு, இதெல்லாம் வந்து நம்ம செலவுகள் அப்படின்ற கட்டத்தில் நம்ம வச்சுக்கணும். இதே சமயத்தில் அந்த தொழிலேருந்து கிடைக்கக்கூடிய விளைபொருட்கள், ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விளைபொருட்களை நம்ம வந்து விற்போம், மக்களுக்கோ இல்லை நுகர்வோர்களுக்கு விற்போம். ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பணம் வந்து நம்ம தொழிலில் உள்ளார வரும். அந்த தொழிலேருந்து பணம் கிடைக்கும். அதை வந்து நம்ம வருமானம், வருவாய், வரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணமாக நம்ம பால் பதப்படுத்தும் தொழில், முக்கியமாக ஐஸ்கிரீம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலில் வந்து ஐஸ்கிரீம் விற்கிறதுனால வரக்கூடிய செலவு, இல்லை நெய் உற்பத்தி செஞ்சால் நெய் விற்கிறதுனால கிடைக்கக்கூடிய பணம், இல்லை பன்னீர், இதை மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் பல விளைபொருட்கள் இருக்கும். அந்த விளைபொருள்களேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து நம்ம வரவு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த கட்டமாக ஒரு தொழில் தொடங்கும் போது நான் நிலம் வாங்கினேன், கட்டணம் கட்டினேன், ஒரு இயந்திரம் வாங்கினேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறத நம்ம செலவுன்னு எடுத்துக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம மைண்டில் வரலாம். ஒரு லேண்டை வாங்கி அதில் நம்ம தொழில் துவங்க ஆரம்பிக்கிறது, இல்லை அந்த லேண்ட்லேயே நம்ம ஒரு கட்டடம், ஒரு பில்டிங் கட்டி நம்ம தொழில் ஆரம்பிக்கலாம். இல்லை அந்த தொழில் துவங்கிறதுக்கு மெஷினரி வாங்குறது, இயந்திரங்கள், ஸோ பன்னீர் மேக்கிங் மிஷினோ இல்லை ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கான மிஷின், அதை மாதிரியான உபகரணங்கள், இல்லை பல வகையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறோம், லெபார்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறோம், கூலர் வாங்குகிறோம், ஃப்ரீசர் வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரியான உபகரணங்களுக்கு நம்ம தொழிலில் ஒரே ஒரு முறை தான் வந்து பணம் வந்து செலவு செய்வோம். அந்த உபகரணங்களே வந்து நம்ம பல நாள் வச்சுருந்து அதுலேருந்து நம்ம விளைபொருட்களை உற்பத்தி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான பொருட்களுக்கு செய்யக்கூடிய செலவுகளை வந்து நம்ம முதலீடு அப்படின்னு வகைப்படுத்தலாம். சரி, அடுத்த கட்டமாக ஸோ இப்போ செலவு பற்றி பார்த்தோம், முதலீடு பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ முதலீடு, செலவு ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வாட்டி வாங்கி அதை பல காலங்களுக்கு வச்சு அதுலேருந்து நம்ம வருமானத்தை ஈட்டிட்டு வந்தோன்னா, முக்கியமாக உபகரணங்கள், இயந்திரங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது வாங்குவோம், அதுக்கப்புறம் அதை வாங்க மாட்டோம். இந்த தொழிலுக்கு அது வந்து ஒரு சொத்தாக நம்மகிட்டே இருக்கும். அந்த இயந்திரங்களை வச்சு நம்ம பல நாட்கள், பல வருஷங்கள் வந்து அந்த இயந்திரங்களை நம்ம உபயோகிப்போம். ஸோ அந்த மாதிரியான பொருட்களுக்கு செய்யக்கூடிய செலவுகள் வந்து முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தொழிலை முதலாக தொடங்கும் போது நம்ம செலவு பண்ணக்கூடிய தொகை வந்து முதலீடு அப்படின்னு சொல்லுவோம். இதே இன்னொரு விதமாக செலவுகள்னு இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, அதுன்னா என்ன அப்படின்னா, நம்ம அந்த தொழிலை மேற்கொள்கிறதுக்கு நம்ம அன்றாடம் செலவு செய்யக்கூடிய தொகை, அது வந்து செலவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முக்கியமாக நம்ம உபபொருட்கள், ஸோ ஒரு தொழில் வந்து நடக்கிறதுக்கு, உற்பத்தி நடக்கிறதுக்கு தேவையான உபபொருட்கள், கூலி, இதெல்லாம் வந்து நம்ம செலவுகள் அப்படின்னு வகைப்படுத்தலாம். ஸோ இப்போது நம்ம பண்ணக்கூடிய செலவுகளை முதல்ல ரெண்டாக பிரிக்கிறோம். முதலீடுன்றது ஒரு பகுதி, செலவுன்றது ரெண்டாவது பகுதி. இப்போ முதலீடு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இதோட முக்கியத்துவம் என்ன? ஸோ இது எதுக்காக முதலீடை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தொழிலில் முதலீட்டோட அளவு, எவ்வளோ முதலீடு பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தே அந்த தொழிலோட உற்பத்தி அளவு இருக்கும். இப்போ நான் ஒரு தொழிலில் 1 லட்சம் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா 1 லட்சத்துக்கு உள்ளார தேவையான ஒரு சின்ன லெவலில் தான் என்னால் இயந்திரம் வாங்க முடியும். அதை வச்சு தான் அதோட உற்பத்தி அளவு. இப்போ 1 லட்சத்தில் என்னால் ஒரு சின்ன லெவலில், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மாதத்தில் ஒரு 100 கிலோ என்னால் உற்பத்தி பண்ண முடியும். இதே இது நான் 1 லட்சத்துக்கு பதிலாக 1 கோடி முதலீடு பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய லெவலில் என்னோட தொழிலை நான் மேற்கொள்ளலாம். ஸோ ஒரு முதலீட்டு அளவை பொறுத்து தான் அந்த தொழில் நிறுவனத்தோட உற்பத்தி அளவு இருக்கும். இது முதலாவது. ரெண்டாவது, இந்த முதலீடு ஒரு தொழிலுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத கணக்கில் வச்சு தான் பல வங்கிகள் வந்து கடன் கொடுக்கும். இப்போ அடுத்த கட்டமாக நம்ம செலவுகள் பற்றி பார்க்கலாம். ஸோ செலவுகளை எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம்? நம்ம ஒரு தொழிலை மேற்கொள்கிறதுக்கு அன்றாடம் செலவழிக்கக்கூடிய தொகை தான் வந்து செலவுகள் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். இப்போது அந்த செலவுகளை வந்து நம்ம 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து மாறாத செலவுகள் அல்லது நிலையான செலவுகள்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து மாறும் செலவுகள் அப்படின்னு சொல்லலாம்.
இது என்ன மாறாத செலவு, மாறும் செலவு, செலவு வந்து மாறுமா அப்படின்ற ஒரு ஐயம் இல்லை கொஸ்டின் நமக்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு தொழில் நிறுவனத்தில் வந்து பல வகையான செலவுகள் செய்வோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நிறுவனம் வந்து இப்போது ஒரு 100 கிலோ உற்பத்தி பண்ணுது அப்படின்னா சில செலவுகள் வந்து ஆகும். அதுக்கு சில செலவுகள் ஆகும். உதாரணமாக பார்த்தோம்னா, இப்போது 100 கிலோ நான் பன்னீர் செய்கிறதுக்கு எனக்கு குறிப்பிட்ட அளவு பால் தேவைப்படும். இது நான் 100 கிலோலேருந்து 1000 கிலோ பன்னீர் உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு 1000 கிலோ பால் உற்பத்தி பண்ணுறதுக்கு பால் முன்னாடி இருந்ததை விட அதிகமாக தேவைப்படும். ஸோ பால் அதிகமாக தேவைப்பட்டால் அதற்கு நாம் செய்யக்கூடிய செலவும் அதிகரிக்கும். ஸோ நம்ம உற்பத்தி அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட செலவுகள் மாற்றம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மாறும் செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் 100 கிலோ பன்னீர் உற்பத்தி செஞ்சாலும் சரி, 1000 கிலோ பன்னீர் உற்பத்தி செஞ்சாலும் சரி, சில செலவுகள் வந்து எனக்கு மாறாது. உதாரணமாக பார்த்தோன்னா ரெண்ட் எடுத்துக்கலாம், வாடகை. இப்போ நான் வந்து என்கிட்ட ஓன் பில்டிங் இல்லை, நான் ஒரு பில்டிங்கை வாடகைக்கு எடுத்து என்னோட தொழில் செஞ்சிகிட்டு இருக்கேன். நான் பன்னீர் உற்பத்தி வந்து பண்ணாலும் சரி, 100 கிலோ பண்ணாலும் சரி, 1000 கிலோ பண்ணாலும் சரி, 5000 கிலோ பண்ணாலும் சரி, நான் என்னோட அந்த பில்டிங் உரிமையாளருக்கு கொடுக்கக்கூடிய வாடகை வந்து மாறாது. அது வந்து நான் பண்ணாலும் 10,000 ரூபாய் கொடுக்கணும், பண்ணலைனாலும் அதே வாடகையை நான் கொடுத்தாகணும். ஸோ இது மாதிரியான செலவுகள் நம்ம மாறாத செலவுகள், அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். உற்பத்தி அளவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றமடையக்கூடிய தொகை, மாற்றமடையக்கூடிய செலவுகளை வந்து நம்ம மாறும் செலவுகள், அதாவது வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஒரு பண்ணையில் மாறும் செலவுகளும் இருக்கும், மாறாத செலவுகளும் இருக்கும். அதை நம்ம என்னென்ன செலவுகள் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வகைப்படுத்தி அதுக்குரிய மொத்த செலவை வந்து நம்ம கணக்கீடு செய்யணும். இதை தவிரவும் மறைமுக செலவுகளும் வந்து நம்ம பண்ணையில், நம்ம தொழிலில் வந்து வரலாம். அதாவது இது என்ன மறைமுக செலவுகள்லாம் என்ன அப்படின்னா ஹிடன் காஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னா, இப்போ என் பண்ணையில் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு குடும்ப நபரே வந்து அந்த இதில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தனியாக சம்பளம் கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி லேபர்னு சொல்லுவோம். அதாவது நம்ம அவங்களோட உழைப்பிற்கு தகுந்த மாதிரியான ஒரு தொகையை நிர்ணயித்து நம்மளோட செலவாக கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அதை மாதிரி நம்ம கணக்கீடு பண்ணுற மூலியமாக தான் நம்ம தொழிலேருந்து அக்யூரேட்டாக எவ்வளோ லாபம் வந்தது, எவ்வளோ நஷ்டம் வந்ததுன்னு நம்ம கணக்கு பண்ண முடியும். ஸோ நம்ம செலவுகளில் வந்து 3 வகையாக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒன்று வந்து ஃபிக்ஸட் காஸ்ட், அதாவது மாறாத செலவுகள், வேரியபிள் காஸ்ட், அதாவது மாறும் செலவுகள், இதை தவிர ஹிடன் காஸ்ட், அதாவது இம்ப்யூட்டட் வேல்யூ இல்லைன்னா நம்ம மறைமுக செலவுகளும் நம்ம இந்த செலவுகள் வகைகளில் நம்ம ஒன்றா எடுத்துக்கலாம். இப்போது ஃபைனலாக நம்மளோட நோக்கம் என்ன, நம்ம பண்ணையிலேருந்து லாபம் வந்ததா நஷ்டம் வந்ததான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு வரவு எவ்வளோ வந்தது, அதுலேருந்து செலவை கழிக்கணும். ஸோ இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஒன்று வந்து என்னென்னா, அந்த பண்ணையிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முதலீடு பண்ண அமௌண்ட்டை கழிக்கக்கூடாது. உங்களோட மொத்த வரவுலேருந்து மொத்த செலவுன்னா மாறும் செலவுகள், மாறாத செலவுகள், மறைமுக செலவு, இது 3த்தையும் கூட்டி மொத்த வரவுலேருந்து நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை தான் லாபம். அந்த தொகை வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா லாபம்னு சொல்லுவோம். செலவு அதிகமாக இருந்து வரவு கம்மியாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாக வரும், அதை வந்து நம்ம நஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லாப நஷ்ட நிலையை எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை வந்து எப்போ பண்ணணும் அப்படின்றது நம்ம மனசில் எழக்கூடிய அடுத்த கேள்வி. லாப நஷ்ட நிலையை வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கு பண்ணுறது நல்லது. அந்த வருஷத்துக்கு ஒரு முறை எப்போ பண்ணலாம் அப்படின்னா, இந்த நிதி ஆண்டு முடியும் போது பண்ணலாம். நிதி ஆண்டுனா நம்ம யூஸ்வலாக ஏப்ரல் டு மார்ச் சொல்லுவோம். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம லாப நஷ்ட நிலையை, பொருளாதாரத்தை கணக்கு பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது எதுக்குன்னா, நமக்கு வரி கட்டுறதுக்காகவோ இல்லை வருமான வரி தாக்கல் செய்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக நமக்கு கிளியராக நம்ம இந்த பேஸ் பண்ணி செயல்பாடுகளை நம்ம பண்ணலாம். சரி, இப்போ ஒரு வருஷத்தில் நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு செலவு பண்ணுறேன், இன்னும் ஒரு 10 நாள் கழித்து இன்னொரு விஷயத்துக்காக செலவு பண்ணுறேன், திடீர்னு ஒரு 10 நாள் கழித்து எனக்கு வரவு வருது. ஸோ எனக்கு வரவு செலவு இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட நாளில் வராது, அது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஒரே நாளில் நிறைய செலவு பண்ணுவேன், ஒரே நாளில் நிறையா கூட வரவு வரும். ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற பட்சத்தில்
நான் எப்படி இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு முக்கியமான தீர்வு பதிவேடு, ரிஜிஸ்டரில் நோட் பண்ணி வைக்கிறது. ஸோ எனக்கு பல நாளில் பல வரவுகள் வரலாம், பல செலவுகள் வரலாம். அதை தேதி வாரியாக நான் குறிச்சிக்கிட்டே அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டில், அந்த நிதியாண்டு இறுதியில் நான் அதை வகைப்படுத்தி என்னோட லாப நஷ்ட நிலையை நான் கணக்கு பண்ணலாம். ஸோ இது மூலியமாக தான் ஒரு பண்ணையில் உங்களுக்கு லாபகரமாக போயிட்டுருக்கா இல்லை நஷ்டத்தில் போயிட்டுருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். என்ன மருதானிக்கா, உணவு பதப்படுத்தும் தொழில்களில் பொருளாதார கணக்கீடு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவங்க விவரங்களை எம்புட்டு அருமையாக சொன்னாங்கல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குமே. ஆமா முத்தழகு, நெசமாதான். இவர் சொன்னதை கேட்டதும் எனக்கு தெளிவு மட்டும் கிடைக்கல, புதுசா ஒரு தெம்பும் தைரியமும் கிடைச்சிருக்கு. எந்த தொழிலையும் லாப நஷ்டம் இருக்கதாக்கா செய்யும். ஆனால் இவர் சொன்ன மாதிரி இந்த பொருளாதார கணக்கீடுகளை நாம் சரிவர கடைபிடிச்சோம்னா தொழிலை சிறப்பாக நடத்த முடியும். ஆமாம் முத்தழகு, சரியா சொன்ன. அப்புறம் என்னக்கா, உங்கள் தம்பிக்கிட்ட விவரத்தை எடுத்து சொல்லுங்க. அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் புரிய வைங்க. உங்கள் தம்பி ஆசைப்பட்ட மாதிரியே உணவு பதப்படுத்துகிற தொழிலை தைரியமாக தொடங்கி கொடுங்க. முத்தழகு, வேலையா இந்த நல்ல விஷயத்த இப்பவே போனை போட்டு சொல்லி போடுறேன். சப்பாத்தி, ரொட்டி, அல்வா, பிஸ்கட், உப்புமா, பூரி எல்லாம். சப்பாத்தி, ரொட்டி, அல்வா, பிஸ்கட், உப்புமா, பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை, அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. பக்குவமா செய்திடவே கோதுமை, அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. கோதுமை மனதில் வை, கோதுமை மனதில் வை. உயிர்ச்சத்து நிறைய இதில் தான். சுண்ணாம்பு, புரதம், இரும்பு, பி உயிர்ச்சத்து நிறைய இதில் தான். பி உயிர்ச்சத்து நிறைய இதில் தான். சப்பாத்தி, ரொட்டி, அல்வா, உப்புமா, பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை, அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. இதய நோய் வாட்டும் பெரியோர் உடல் பெருத்தவர்களும், பாலூட்டும் தாய்மாரும் கர்ப்பிணிகளும், இதய நோய் வாட்டும் பெரியோர் உடல் பெருத்தவர்களும், நீரிழிவு நோய் பிடித்து வாடுவோர்களும் எந்த நாளும் இந்த கோதுமையில் நாடுவார் நலம். நீரிழிவு நோய் பிடித்து வாடுவோர்களும் எந்த நாளும் இந்த கோதுமையில் நாடுவார் நலம். சப்பாத்தி, ரொட்டி, அல்வா, உப்புமா, பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை, அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. நார்ச்சத்து நிறைஞ்சது கோதுமை, மலச்சிக்கலை போக்குவது கோதுமை. நார்ச்சத்து நிறைஞ்சது கோதுமை, மலச்சிக்கலை போக்குவது கோதுமை. கலோரி கொடுப்பது கோதுமை, நாம் மலிவாக வாங்குவது கோதுமை. கலோரி கொடுப்பது கோதுமை, நாம் மலிவாக வாங்குவது கோதுமை. சப்பாத்தி, ரொட்டி, அல்வா, பிஸ்கட், உப்புமா, பூரி
அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. பக்குவமா செய்திடவே கோதுமை, அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. கோதுமை மனதில் வை, கோதுமை மனதில் வை. அடுத்து வருவது வேளாண் செய்திகள். மிளகாயில் வானிலை சார்ந்த நோய் மேலாண்மை. இந்தியாவில் அதிகப்படியாக ஆந்திர மாநிலத்தில் குண்டூர் மாவட்டத்தில் மிளகாய் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு 30 முதல் 40% மிளகாய் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் 400 வகையான பச்சை மிளகாய்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது. மிளகாய்களின் தனித்துவமான காரத்தன்மை காரணமாக உலகெங்கிலும் உள்ள பல உணவு வகைகளில், குறிப்பாக சீன, மெக்சிகன், தாய் இந்தியன் மற்றும் பல தென் அமெரிக்க மற்றும் கிழக்கு ஆசிய உணவு வகைகளில் மிளகாய் முக்கிய பங்கு வகிக்கிறது. மிளகாயை உலர்த்துவதன் மூலம் அவற்றின் சேமிப்பு காலத்தை நீட்டிக்கலாம். மிளகாய் பயிர் பல்வேறு பூசண வைரஸ் மற்றும் பாக்டீரிய நோய்களால் பாதிக்கின்றது. பூசண மற்றும் வைரஸ் நோய்களால் குறைந்தது 23 முதல் 30% விளைச்சல் இழப்பு ஏற்படுவதோடு மிளகாயின் தரமும் பாதிக்கின்றது. சில முக்கியமான நோய்கள், தட்பவெப்ப நிலைகள் மற்றும் அதன் அறிகுறிகளுடன் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக பூசண நோய்கள். இதில் பழ அழுகல் மற்றும் நுனிக்கருகள் நோய் பற்றி தெரிந்து கொள்வோம். இப்பூசண நோய் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் 85 முதல் 95% ஈரப்பதத்திலும் ஏற்படுகிறது. பழம் பழுக்கும் போது அதிக ஈரப்பதமும் மழையும் இருந்தால் நோயின் தீவிரம் அதிகமாகும். பனிப்பொழிவு அதிகமாக இருந்தால் நோய் தீவிரமடையும். இந்நோய் தாக்கிய செடியின் நுனிகளில் இருந்து கீழ் நோக்கி இலைகள் உதிர்ந்து காய்ந்துவிடும். மேலும் பழங்கள் அழுகிவிடும். நாற்று நட்ட 1 மாதத்திற்கு பின்பு நுனிக்கருகள் அறிகுறிகள் தோன்றும். நோயுற்ற செடியில் கிளை நுனி மற்றும் தளிர் இலைகள் கருகி உதிர்ந்து காய்ந்து காணப்படும். பனி அல்லது தூறல் அதிகமாக இருக்கும் பொழுது நோய் தீவிரமாகும். மேலும் நோய் நுனியிலிருந்து கீழ் நோக்கி பரவும். பூக்கள் அதிக அளவில் உதிர்ந்துவிடும். அவையாவும் அசர்வலை என்ற பூசணத்தின் வித்து பைகளாகும். இவற்றிலிருந்து எண்ணற்ற பூசண வித்துக்கள் உற்பத்தியாகும். இப்பூசண வித்துக்கள் காற்றின் மூலம் பரவும். இந்நோய் பழங்களையும் தாக்கி சேதம் உண்டாக்கும். நோய் தாக்கிய பழங்களில் முதலில் சிறிய பழுப்பு நிற பகுதிகள் தென்படும். நாளடைவில் நோய் முதிர்ச்சியடையும் பொழுது இப்பகுதி பெரிதாகி பழத்தின் பெரும் பகுதிக்கு பரவும். பாதிக்கப்பட்ட மிளகாய் பழங்களில் சிறு சிறு கருப்பு நிற புள்ளிகள் காணலாம். இதற்கான மேலாண்மை முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நோயில்லாத பழங்களிலிருந்து விதைகளை சேகரிக்க வேண்டும். நாற்று நட்ட 40வது நாளிலிருந்து மேங்கோசெஃப் அல்லது சினப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 20 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். உகந்த தட்பவெப்ப நிலையுடன் நோய் தீவிரம் அடையும் போது குளோரோதலோனில் 75% WB பேசில்லஸ் சப்டிலிஸ் என்ற திரவ உயிர் எதிர் காரணியை 1 லிட்டருக்கு 5 மில்லி என்ற அளவில் ஆரம்ப அறிகுறி தென்பட்டவுடன் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக சாம்பல் நோய். இந்த பூசண நோய் ஏற்பட காற்றின் ஈரப்பதம் 65 முதல் 85%, கதகதப்பான சூழ்நிலையும் உகந்ததாகும். மேலும் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தால் இந்நோய் தீவிரம் அடையும். இத்தகைய சூழ்நிலையில் இலையின் அடிப்பரப்பில் வெள்ளை நிற சாம்பல் திட்டுகள் காணப்படும். இலையின் மேற்பரப்பு மஞ்சள் நிறத்துடன் வெளிரி காணப்படும். பூசணம் இலைகள் முழுவதும் படர்ந்து இலைகள் உதிர்ந்துவிடும். இதற்கான மேலாண்மை முறையானது நனையும் கந்தகம் 1 லிட்டருக்கு 2.5 கிராம் தெளிக்க வேண்டும். கார்பன்டாசிம் 1 லிட்டருக்கு 1 கிராம் என்ற அளவில் 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். பேசில்லஸ் சப்டிலிஸ் என்ற திரவ உயிர் எதிர்காரணியை 1 லிட்டருக்கு 5 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக இலைப்புள்ளி நோய். இப்பூசண நோய் தொடர் மழை காலங்களில் 85% மேல் ஈரப்பதம் மற்றும் 24 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஏற்படுகிறது. மேலும் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தால் இந்நோய் தீவிரமடையும். இலைகளில் சிறிய வட்ட வடிவமான செம்பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும். இப்புள்ளிகளின் மையப்பகுதி சாம்பல் நிறத்தில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறையானது மேங்கோசெஃப் 2.5 கிராம் 1 லிட்டருக்கு அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் 1 லிட்டருக்கு 2.5 கிராம் கரைசலை கைத்தளிப்பான் மூலம் காலை அல்லது மாலை வேளையில் தெளிக்க வேண்டும். பேசில்லஸ் சப்டிலிஸ் என்ற திரவ உயிர் எதிர் காரணியை 1 லிட்டருக்கு 5 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். ஃபியூசேரியம் வாடல் நோய்.
இது வேர் சம்பந்தமான நோயாகும். இப்பூசணமானது மண்ணில் வாழக்கூடியதால் அதிக ஈரப்பதமும் வடிகால் வசதி இல்லாமல் தண்ணீர் தேங்கி இருந்தாலும் நோய் அதிகமாக ஏற்படும். இதற்கான மேலாண்மை முறையானது வாடல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் உள்ள ரகங்களை பயன்படுத்த வேண்டும். போர்டோ கலவை அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் கொண்டு வேர் பகுதியை நனைக்க வேண்டும். 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் அல்லது கார்பன்டாசிம் 2 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ஏக்கருக்கு 1 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி 100 கிலோ மக்கிய எருவுடன் கலந்து நீர் தெளித்து கோணிப்பை போட்டு மூட வேண்டும். 2 வாரங்கள் கழித்து பூசண வளர்ச்சி தோன்றியவுடன் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் மிளகாய் செடிகளின் வேர் வரிசையில் இந்த கலவையை இட வேண்டும். அடுத்ததாக வைரஸ் நச்சுயிரி நோய். இலை சுருட்டு நச்சுயிரி நோய் மிளகாயில் இலை சுருட்டு வைரஸ் கிருமியால் ஏற்படுகிறது. அதிக வெப்பநிலை மற்றும் சார் உறிஞ்சும் பூச்சிகள் அதிகமாக இருக்கும்போது இந்நோய் ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட செடியின் வளர்ச்சி குன்றி இலைகளின் விளிம்புகள் உள்நோக்கி சுருண்டும் நெளிந்தும் காணப்படும். இலையின் நடுநரம்பில் சுருண்டு உருமாறத் தொடங்கும். பயிர்கள் வளர்ச்சி குன்றி கணுக்கள் மற்றும் இலைகள் சிறுத்துவிடும். பூ மொட்டுகள் பெரிதாகும் முன் உதிர்ந்துவிடும். இதற்கான மேலாண்மை முறையானது தாக்கப்பட்ட செடிகளை வேருடன் களைந்து அப்புறப்படுத்த வேண்டும். பயிர் சுழற்சி முறையை கையாள வேண்டும். மாங்கனீசு சல்ஃபேட் 1% கலவையை நடவு செய்த 60வது நாளில் தெளிக்க வேண்டும். மக்காச்சோளம் அல்லது சோளத்தை 2-3 வரிசைகளில் வரப்பு பயிராக பயிரிட்டு பூச்சிகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். இலைப்பேனை கட்டுப்படுத்த டைமெத்தோயேட் 2 மில்லி என்ற அளவில் கரைத்து தெளிக்க வேண்டும். பேசில்லஸ் சப்டிலிஸ் என்ற திரவ உயிர் எதிர்காரணியை 1 லிட்டருக்கு 5 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். பயிருக்கு தேவையான நுண்ணூட்ட சத்தாக துத்தநாக சல்ஃபேட்டை 0.5% 10 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளிக்க வேண்டும். உகந்த தட்பவெப்ப நிலையுடன் நோய் தீவிரம் அடையும் போது பூசண கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது. வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது. உரமிட்ட 3 மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது. உரமிட்ட 3 மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது. பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது. பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது. உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது. உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு. உரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவை தெரிஞ்சு. பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை. அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.